தனிச்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி நம்மளுக்கு அனுபவம் இல்லையா சொல்லலாம். இப்ப நம்ம வந்து 3%ங்களா அவங்க 30%ங்களா, ஆனா ரிசல்ட் என்னங்கிறது வந்தாதான் தெரியும். நிறைய காசு கொடுப்பாங்க, உங்ககிட்ட இருட்டில் சத்தியம் வாங்குவாங்க, காசு அந்த கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கோங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா அவங்க காதிலே விசில் அடித்து அனுப்பி விடுங்க, விரட்டி விடுங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறார் இல்லையா? இதை மக்கள் ரசிக்கிறாங்களா? பணம் பெற்று அது லாபம் அடையும் பொழுது மனநிலை மாறும் அப்படிங்கிறத எதார்த்தம். சாமி மேல சத்தியம்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா அவங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, அவங்க காதிலே விசில முதி அனுப்புங்க. சில பேர்ல சொத்தை வித்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் தேமுதிகாலையும் பல பேர் செஞ்சாங்க, காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதல் தடவை வரவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆர்வத்தில் சொத்தை வித்து செலவு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. ஆனா அடுத்த தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. திமுக வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து தெளிவாக இருக்கிறாங்க. தாவேகாவை பெருசாக விமர்சனம் பண்ணாமல் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து தாவேகாவை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு அவர்கள் வளர்த்து விடுறாங்க. விஜய் அவர்களை ஒரு பூச்சாண்டியா காட்டி பார்கெனிங் பவரை ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய இதனால விஜய்க்கு லாபம் இல்லை. விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னா அதிகமான நபர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து பார்த்தார். நாளைக்கு முதலமைச்சர் பதவியை கூட கொடுக்கறேன்னு சொல்லுவாரு. இப்போ விஜய் சொல்வது போல எங்களுடைய விசில் சத்தம் தான் அதுக்கு காரணம்னு சொல்வது போல இப்போ இந்த அறிவிப்புக்கு விஜய் ஒரு முக்கிய காரணம்னு எடுத்துக்கலாமா? அது மாற்றுக்கிறது இல்லை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக 2 விஷயம் நடந்திருக்கு. அதில் தற்போது நடந்திருக்கிறது அப்படிங்கிற வகையில் விஜய் அவர்களினுடைய பேச்சு சேலத்தில் மக்கள் சந்திப்பு நடத்தி இருக்கிறாரு. அதில் வந்து உங்களுக்கு மக்கள் விரும்புகிற விஜய் வேணுமா இல்லை மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி வழக்கம் போல திமுக மீதான தாக்குதல்களை முன் வச்சிருக்கிறாரு. அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்கு, அதுவும் இந்த பர்டிகுலர் சினாரியோவில் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா இப்போ தாவேகாவோட வருகை வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அது திமுகவுக்கு சாதகமாகவும் போய் முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் வந்து அறுவடை செய்வார். ஏன்னா தொடர்ந்து அவர் திமுகவே தான் எதிர்க்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்துறார். திமுகவுக்கு மாற்றாக நான் தான் அப்படிங்கிற வராரு. இப்போ இளைஞர்களே கவர்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள், காலங்காலமாக ஒரே ஆட்சியை பார்த்து அதிருப்தியானவர்கள் வந்து வேற மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க விஜய் பக்கம் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து விஜய் அவர்கள் அறுவடை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி வெகுஜன மக்களோட ஓட்டுகளை பெறுவாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தேர்தல் காலத்தில் வந்து பாரம்பரியமான ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கு. திமுக அதிமுகங்கிற காலங்காலமான ஓட்டு வங்கி, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்துற விதம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று மக்கள் வந்து அனுபவஸ்தாலிகளையும் பார்க்குறாங்க. இவர்களுக்கு வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது, அதனால தான் அனுபவசாலிகளையே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்றி கொடுக்குறது, இவர்கள் சரியில்லைன்னா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து மாற்றி போறதுன்னு பார்த்துருக்கோம். இல்லை, அந்த இடத்துலயும் அவர் ஒரு பதில் சொல்றாரு. கிட்டத்தட்ட 30 வருஷமா மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ தனிச்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஒரு 30% வாக்குகள் கடந்து நிற்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற நம்மளுக்கு அனுபவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாருல. இந்த அனுபவம் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு உகந்த பதிலாக அதை பார்க்கலாம். இல்லை, அதாவது கூட்டம் இருக்கு, ஆனால் அது ஓட்டா மாறுமாங்கிற கேள்வி தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாது. பல்வேறு நடிகர்களுக்கு வந்து கூட்டம் கூடுது, பல்வேறு நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, என்ன ஆனாங்கன்னு பார்த்தோம். இது நம்ம விமர்சிச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் களத்தில் என்னங்கிறது பிரதிபலிக்கணும். இப்போ சொல்லலாம், இப்போ நம்ம வந்து 3%ங்களா அவங்க 30%ங்களா, ஆனால் ரிசல்ட் என்னங்கிறது வந்தாதான் தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதனால தான் கூட்டணி சேர தயங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா சூடு கண்ட பூனை அடுப்பகத்தை அண்டாதுங்கிற மாதிரி 2016 ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க. ஒரு மாற்று அரசியல் உருவாக்குறேன்னு வச்சாங்க. அதோட விளைவுகளை பார்த்தோம். கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாச்சு. விசிகா அவர்கள்
விசிகா கம்யூனிஸ்ட் யாருக்குமே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போச்சு. அப்போ அவர்கள் வந்து இழந்த வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் போனது, அந்த அனுபவத்தில் தான் அவர்கள் வந்து திமுக பக்கம் போயிட்டு இன்னைக்கு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜய் அவர்களோட வருகை யாருக்கு லாபம் கொடுத்துருக்குன்னா, திமுகவில் கூட்டணி இருக்கிறவர்களுக்கு பார்கெயின் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் மதிமுகவும் போக இல்லாமல் இருந்தாங்க. அதாவது அதிமுக பக்கம் போகலான்னு பார்த்தா அங்கே பாஜக வந்துட்டாங்க. இப்போ பாஜக இருக்கிற இடத்துல போக முடியாமல் ஒரு நெருடலில் இருந்தப்ப திமுக அதை காட்டி எப்படி மக்களை பயப்படுத்திட்டே இருந்தாங்களோ, பாஜகன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அதிமுக பக்கம் பாஜக இருக்கனால இவர்கள் போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களோட வருகை வந்து ஒரு பார்கெனிங் ஸ்பேஸை திறந்துருக்கு. நீ கொடுக்கலன்னா நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு விஜய பூச்சாண்டி காட்டி திமுக கிட்ட பார்கெயின் பண்ணுது. அதாவது பாஜகவை காட்டி எப்படி திமுக இவர்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, பூச்சாண்டி காட்டுதோ, அதே மாதிரி விஜய பூச்சாண்டி காட்டி கூட்டணி கட்சிகள் வந்து திமுக கிட்ட பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் இந்த இழுபறி. திமுகவோட கூட்டணி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க. கடந்த தேர்தலில் பார்த்தோம்னா பெரிய பார்கெனிங்கே இல்லை, கொடுத்ததை வாங்கிட்டு அவர்கள் வேலை செஞ்சாங்க. அதனால வெற்றி வந்து உறுதியாச்சு. இந்த முறை வந்து எல்லாருமே வந்து டிமாண்ட் அதிகமாக வைக்கிறாங்க. இரட்டை இலக்கில் கேட்போம், அதிகமான சீட்டை கேட்போம் அப்படின்ட்டு விசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இரண்டு கம்யூனிஸ்டுகளுமே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திமுகவை என்னன்னா அதுக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ணுறதுன்னு வந்தாவா வராட்டி போங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை கையாளுறாங்க அப்படின்ற பதம். கூட்டணியெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் முடியாது, கூட்டணிக்கு வா ஒரு 2 எம்எல்ஏ கிடைக்கும் வாங்கிட்டு போ, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாகவே சொல்லிட்டாங்க. காங்கிரஸும் அழுத்தி திருத்தி பார்த்துட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கலாம் வேண்டாம், கொஞ்சம் பேசிக்கலாம் வாங்கன்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் திமுக வந்து கடைசி நேரத்தில் பார்த்து இந்த விஷயத்தை திமுக கூட்டணி கட்சிகள் இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற விஷயத்தை அந்த தங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெறுவது, அதில் கடைசியில் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு திமுக என்ன கொடுக்குது, இல்லை இவங்க என்ன கேட்டதில் எவ்வளோ பண்ணுறாங்கன்ற அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி திமுக கூட்டணி உடைவதற்கோ அதில் எதுவும் விரிசல் ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை அப்படின்னு தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. ஏன்னா அவர்களுக்கு அவங்களோட கொள்கைப்படி நீங்களும் கூட சொன்னீங்க, திமுகவோடு போனதுக்கப்புறம் அங்கே செட்டில் ஆகிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற, அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. இது என்ன இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தும் எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லை, பலவீனம்னா அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை விஜய் அவர்கள் வராமல் இருந்திருந்தா இந்த முரண்பாடு இல்லாமல் இருந்திருக்கும், கொடுத்ததை வாங்கிட்டு அமைதியாக போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அந்த பார்த்தோம்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கணும். காங்கிரஸ்குள்ளே 2 தரப்பினராக, ஒரு தரப்பினர் வந்து திமுகவோட ஒரு கழகமாக செயல்படுறாங்க. நம்ம பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்கோம். காங்கிரஸ் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை மறந்து, தன்னோட கொள்கையை மறந்து, தன்னோட நோக்கத்தை மறந்து திமுகவோட ஊதுகுழலாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத. இன்னைக்கு தான் வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் சுயமரியாதையோட நாங்கள் வந்து கூட்டணியில் அதிகாரம் வேணும், நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி, நாங்கள் வந்து பெரிய கட்சி, தேசிய கட்சி அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு தரப்பினரை வந்து தூண்டி விட்டுட்டு ஒருவேளை தேசிய தலைமை வந்து அவர்களே தான் தூண்டி விடுறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் போயிட்டு போர்க்கொடியை தூக்குங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் வந்து திமுகவோட சமரசம் பேசுறதுக்கு ஒரு அணியை வச்சிருக்காங்கன்ற பார்க்குறோம். மாநில தலைமைகள் அதுக்கு அவர்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாநில தலைமை இப்போ திமுகவோட அனுசரித்து போகிறதுக்காக தான் காங்கிரஸோட மாநில தலைமையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை மம்தா அவர்களுக்கு எதிராகவே தான் எப்போ பார்த்தாலுமே இருக்கும். ஸோ அவர்கள் நினச்சா எதிராக பேசக்கூடிய நபரை நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் திமுகவோட அனுசரித்து போகணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்கெனிங் பவரை கூட்டிக்கிறாங்க. இது ஒரு நெருடலை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிகமான சீட்டை கேட்கறது, இல்லைன்னா நம்ம போயிடும் சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த டென்ஷன்லேயே இருக்கும் பொழுது அது மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை உருவாக்கும். கூட்டணி உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக வாய்ப்புகள் அதிகமாக. இதில் விஜய் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த இடத்துல தாவேகாவினருக்கு எதிராக பர்டிகுலர்லி ரீசெண்ட்லி 2 சம்பவங்கள் நடந்தது. ஒன்று வந்து இந்த விசில் சின்னம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பக்கம் விசில் ஒதுக்கிட்டு ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்தை திமுக மக்கள் மத்தியில் முன்னெடுத்துட்டு போனதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தூய்மை பணியாளர்கள் அவங்களாம் வந்து விசில் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரது, ரீசெண்ட்லி ஒரு சர்வே எடுக்கணும்னு போனவங்களோ திமுகவினர் சேர்ந்து அடிச்சிருக்கிறது, இது எல்லாமே அந்த விமர்சனங்களை எல்லாம் ஓவர் கம் பண்ணி விஜய்க்கு ஆதரவான மனநிலையை மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, திமுக வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து தெளிவாக இருக்கிறாங்க. தாவேகாவை பெருசாக விமர்சனம் பண்ணாமல் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் வந்து தாவேகாவை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு அவர்கள் வளர்த்து விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த விசிலை வந்து பிடுங்கிறது, அப்போ பிடி மாஸ்டர்கிட்ட விசில் இருக்கக்கூடாது, பஸ் கண்டக்டர்கிட்ட விசில் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சு. அது வந்து திமுகவுக்கு எதிராக போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான். ஏன்னா அவர்களோட
சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் தொடர்ந்து அவர்கள் வந்து களத்தில் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விமர்சனம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு வெகுஜன மக்கள் போய் சேர்றாங்க, ஏன்னா ஒரு போராட்ட குணம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சாஃப்டாகவே இருக்கிறார், அப்பப்போ மக்களை சந்திக்கிறாரு, தன்னோட பப்ளிசிட்டியை வந்து பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை திரட்டுறார். அது அவருக்கான ஒரு மாஸ் ஃபாலோவிங் இருக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அவருக்கான ஒரு கூட்டம் கூடுறாங்க, ஒரு ஏகோபித்த ஆதரவு இருக்குது, சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. ஆனால் அது வந்து தொகுதிக்குள்ளே ஓட்டாக மாறுமா? ஏன்னா விஜய்க்கான ஒரு ஒட்டுமொத்த கூட்டம் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க, கேரளாவில் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க, விசிறிகள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஓட்டாக மாறுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் கணிசமான ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த கன்சல்டேஷன் இருக்குதா, அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா இன்னும் அதுக்கான கட்டமைப்பு உருவாகல அப்படிங்கிறத யதார்த்தம். சில வேட்பாளர்கள் செலவு செய்யறாங்க, நிறைய கூட்டங்கள்லாம் போடுறாங்க, ஆனா அவர்களோட பினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன ஆக போகுது, அவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, விஜய் அதை பத்தி கவலைப்படுவாரா, அக்கறைப்படுவாரா? ஏன்னா கோடி கணக்கில் செலவு பண்ற நம்ம சில வேட்பாளர்களை பார்க்குறோம், சில பேர்ல சொத்தை வித்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் தேமுதிகலையும் பல பேர் செஞ்சாங்க, காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதல் தடவை வரவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆர்வத்தில் சொத்தை வித்து செலவு பண்றாங்க, இன்னைக்கு ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. ஆனா அடுத்த தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இவர்களுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது? ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா, இருக்கிறதெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய போறாங்க? அதையும் தாண்டி தாக்கு பிடிச்சி நின்னா ஒருவேளை வந்து ஒரு மாற்றம் உருவாகலாம். இந்த தடவை வந்து ஒரு விஷப்பரிச்சை தான் இல்லை. ஆனால் அதே நேரம் வந்து இப்போ விஜய்க்கான ஆதரவுன்றது 30% அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறாரு, செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது 40%, 42% அந்த அளவுக்கு இருக்குன்றாரு. இதை எந்த பேசிஸில் அவங்க சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதிங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்கல்ல, அது இல்லைன்னு மறுத்தர முடியுமா உறுதியாக? இல்லை, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறாங்க. அதாவது இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவர்கள் வந்து ஒரு சொல்கிறாங்க. ரசிகராக இருக்கிறது வேற, அரசியலில் வந்து தேர்ந்தெடுக்கிறது வேற. யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும், யாரை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணுங்கிறது அந்த மனநிலை மாறும் அப்படிங்கிறோம். ஏன்னா தேர்தல் அரசியல் வரும்பொழுது தனக்கு என்ன கிடைக்குதுங்கிறதையும் பார்க்க ஆரம்பிப்பான். ஒரு இளைஞன் வந்து இப்போ விஜய்க்கு மட்டுமே தான் ஓட்டு போடுவார் அப்படின்னு பார்த்தா வாக்குறுதிகளை பார்ப்பான். கல்வி கடன் ரத்தா, வேலை வாய்ப்பு யார் உருவாக்கி தரா அப்படிங்கிற விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் பார்ப்பாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும், எந்த ஆட்சி வந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஓட்டு சதவீதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்கக்கூடிய பெர்செப்ஷன், இன்னைக்கு விஜய் பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டம் அது வந்து ஓட்டா மாறுமா, அவன் ஓட்டு பதிவு செஞ்சிருக்கானா, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்கள். ஏன்னா இந்த எஸ்ஐஆர்லாம் வந்துச்சு, இதில் எத்தனை பேர் ஓட்டு பண்ணுச்சு, எத்தனை பேர் ஓட்டை பதிவு செஞ்சாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பார்க்க வந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா, ஓட்டு போடுவானா, சரியான முறையில் ஓட்டு போடுவானா? ஏன்னா முதல் முறை ஓட்டு போட போகிறாங்க, அவன் வந்து சரியாக தேடி போடணும். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து களத்தில் எப்படி பிரதிபலிக்க போகுது? 30% ஒரு கூட்டத்தை வச்சு இவ்வளோ கூட்டம் கூடுது, இது வந்து எனக்கு இத்தனை ஓட்டா மாறும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் களத்தில் வேற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இப்போது விஜய்னு ஒருத்தன் வந்திருக்கிறதுனால இப்போ ஆளுகிறவர்கள் திமுக வந்து காசை வண்டியாக கொட்டி இறப்பாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க, உங்ககிட்ட இருட்டில் சத்தியம் வாங்குவாங்க, காசு அந்த கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் உங்கள் காசு தான், ஆனால் காசை வாங்கிட்டு ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா அவங்க காதிலே விசில் அடித்து அனுப்பி விடுங்க, விரட்டி விடுங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு இல்லையா? இதை மக்கள் ரசிக்கிறாங்களா, அதுபடியே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு விஜய் நம்புறாரு? ரசிக்கலாம், ஆனால் ஃபாலோ பண்ணுவாங்களாங்கிறது நம்ம களத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பணம் பெற்று அது லாபம் அடையும் பொழுது மனநிலை மாறும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், பணத்தை வாங்கிட்டு ஓட்டை மாற்றி போடுங்கன்னு சொல்லும் பொழுது அது குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஓட்டை மாற்றி போடலாம். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் வாங்கும் பொழுது பணத்தை வாங்குவாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி போடுவாங்களான்னா இருக்க மாட்டாங்க. நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா, நம்ம ஒரு லாபம் பெற்றிருக்கோம், இந்த லாபத்துக்கு காரணமானவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இது வந்து இயல்பான ஒரு மனநிலை. ஒரு ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா 2000 கிடைக்கும் பொழுதோ, இல்லை இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் பொழுதோ, இது வந்து அவர்கள் மனசை மாற்றக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குமே தவிர, விஜய் அவர்கள் சொல்லிட்டாருங்கிறதுக்காக மாற்றி போட போகிறதோ, இல்லை தனக்கான லாபம் என்ன அப்படிங்கிறத விட்டுட்டு போவாங்களோங்கிறது வந்து கேள்விக்குறி தான். மிக சொற்பமான ஓட்டுகள் தான் விஜய் சொன்ன மாதிரி மாறலாமே தவிர, அதிகமான மக்கள் தனக்கு என்ன லாபம், தனக்கு என்ன பயன் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க. இது யதார்த்தம். இதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நான் போட்ட ஒரு குண்டு வந்து அரசியல் குண்டு, அது வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வெடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதல்வர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற. ஆக்சுவலி இது விஜய் இப்போதை சொல்கிற பாயிண்ட்டை படி பார்த்தா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு கழகத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் அப்படியாப்பட்ட ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அண்டு இதனால் அவருடைய கனவுகள், ஐ மீன் விஜய் அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குன்ற அந்த கனவு மெய்ப்படும் அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எப்படி இல்லை, விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னால் அதிகமான நபர்கள் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து பார்த்தார். எப்படி அரசியல் கட்சிகள் வந்து
வந்து ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களோ, இல்லை வந்து நான் அந்த திட்டம் தரேன் இந்த திட்டம் தரேன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு திட்டங்களை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இவர் வந்து கட்சிகளை ஈர்க்கிறதுக்காக நான் அந்த பதவி தரேன் இந்த பதவி தரேன்னு சொல்லி நாளைக்கு முதலமைச்சர் பதவியே கூட கொடுக்குறேன்னு சொல்லுவார். நான் அதிகாரத்துக்கு வந்தால் முதலமைச்சராக கூட ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து ஒரு படித்த இளைஞரை தான் முதலமைச்சர் ஆக்குவேன், நான் கட்சியை தான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அந்த மாதிரி இவரும் சொல்கிறாரு. அது வந்து ஒரு கற்பனைக்கும் ஒரு சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர கலை யதார்த்தம் எப்படி இருக்க போகுங்கிறது இன்னொன்று இருக்குது. இன்னொன்று அவர்கள் நம்ப தயாராகவும் இல்லை. அதுதான் நம்ம பார்த்தோம். அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியுமே கூட யாருமே வரலைங்கிறது தான் நம்ம ஒரு வேடிக்கை. விஜய் அவர்களை ஒரு பூச்சாண்டியாக காட்டி பார்கெனிங் பவரை உயர்த்திக்கிட்டாங்களே ஒழிய இதனால் விஜய்க்கு லாபம் இல்லை, விஜயால் பலருக்கு லாபம். இப்போ மக்கள் விஜய் சொன்னார், என்னால் தான் உங்களுக்கு கோடைக்கால நிதியெலாம் கொடுத்துருக்காங்க, நான் வந்து அது ஓகே, அது நியாயமானதான். விஜய் அவர்களோட வருகை வந்து திமுகவை அச்சப்படுத்திருக்குது. அதனால் அவர்கள் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு காலத்தில் 1000 ரூபா கூட கொடுக்காம இருந்தவர்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் பேமெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க, அடிஷ்னல் பேமெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 5000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வரக்கூடிய தேர்தலுக்கு ஓட்டு அறுவடை செய்கிறதுக்கான ஒரு யுக்தியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை ஏன் கொடுக்குறாங்கன்னா, இல்லை இப்போ விஜய் சொல்வது போல் எங்களுடைய விசில் சத்தம் தான் அதுக்கு காரணம்னு சொல்வது போல் இப்போ இந்த அறிவிப்புக்கு விஜய் ஒரு முக்கிய காரணம்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அது மாற்றுக்கிறது இல்லை. தாக்கம் இருக்குது, விஜய் அவர்களோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை. விஜய் அவர்களோட வருகை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. மக்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுக்கலாம். எப்படி இடைத்தேர்தல் வந்தால் வந்து மக்களுக்கு ஒரு லாபமோ, அதில் வந்து ஓட்டுக்கு அதிகமான காசுகளை கொடுப்பாங்க, மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். எங்கள் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வராதான்லாம் மக்கள் எங்கிற இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி விஜய் அவர்களோட வருகை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் அது அவருக்கு லாபமானு பார்த்தா கேள்விக்குறி தான். அவர் என்ன பயனடைய போறாருன்னா, கூட்டணியும் யாரும் வரல, மக்கள் எந்த அளவுக்கு இவருக்கு ஓட்டு போட போறாங்க. ஏன்னா எதிர்கட்சி திமுக வந்து அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மக்களை வந்து, ஏன்னா இவரே ஒரு ஆசை தான் காட்டுறாரு. எதிர்கட்சிகளை வந்து ஆசை காட்டி நான் அதிகாரம் தரேன், முக்கியமான இலாக்காக்களை தரேன், அதிகமான சீட்டை தரேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து கூட்டணி இழுக்க பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் வந்து மக்களுக்கு வந்து சலுகைகளை கொடுத்து இலவச திட்டங்களை கொடுத்து ஓட்டுகளை கவர தான் பார்ப்பாங்க. அது மக்கள் வந்து அதுக்கு மசிய தான் செய்வாங்க. நீங்கள் சொல்வது போல பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் தளத்தில் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது நடக்கும்போது தொடர்ந்து பேசலாங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.